ஸோ நம்மளுடைய உடம்புல இந்த கழுத்து பகுதி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாங்க. நம்மளுடைய மூளையிலேருந்து போகக்கூடிய எல்லா நர்வ்ஸும் அப்படியே ஜங்காக இந்த கழுத்து வழியாக தான் உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு பரவுது. இப்போ இந்த கழுத்தில் நம்ம எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு நம்ம பாடி ஃபுல்லாக அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கழுத்துக்கு நம்ம எப்படிலாம் தொந்தரவு கொடுக்குறோம்? ரெகுலர் லேப்டாப் யூசர்ஸ், ரெகுலராக ஃபோன் யூசர்ஸ், அதிகமாக ஹெல்மெட் வெயிட்டாக போட்டுட்டு நம்ம லாங் டிரைவ் போகிறது, நம்ம படுக்கிற போது தலகாணியை 2 3 தலகாணியை வச்சு ரொம்ப ஹைட்டாக ஏற்றி வைக்கிறது, கழுத்தை வந்துட்டு இப்படி ஃபார்வேர்டில் வந்துட்டு மூவ் பண்ணுறது, இது மாதிரி கழுத்தை வந்துட்டு நம்ம அனாவசியமாக வந்துட்டு தொந்தரவு கொடுக்குற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலேயோ நம்ம வந்துட்டு பண்ணுறோங்க. அது பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இந்த உடம்புல வந்துட்டு எல்லா இடத்துலையும் பெயின் வந்துட்டு நம்ம சஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்து வலிக்கும், ஷோல்டர் பெயின் ஆகும், கையில் நம்னஸ் இருக்கும், கையில் கிரிப்னஸ் இருக்காது, ஒரு மாதிரியான ரேடியேஷன்ஸ் பெயின் ஃபீல் பண்ணுவோம், தலை சுத்தல் வருதுன்னு சொல்லுவோம், தலை வலிக்குதுன்னு சொல்லுவோம், மண்டெல்லாம் ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம், தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். இவ்வளவு பிரச்சனைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்விட்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுத்துங்க. இப்போ இந்த கழுத்தை நம்ம சரியாக பராமரிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சொல்கிற இவ்வளவு பிரச்சனையும் நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். ஸோ கழுத்தை நம்ம பராமரிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வேலை தான் கரலைக்கட்டையை சுற்றுறதுங்க. நம்ம அந்த கரலைக்கட்டையை எடுத்த உடனே சுற்றிடவும் கூடாது. முதல்ல வந்துட்டு வெறும் கையை வந்துட்டு இப்படி வச்சு இப்படி சுற்றணும். இது மாதிரி நம்ம வந்துட்டு வெறுங்கையை சுற்றி நம்ம அதை வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ எந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்ம கையில் எடுத்தாலும் எடுத்த உடனே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துட்டு அதனோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகவே கூடாது. ஒரு ப்ராக்ரஸில் தான் போகணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கழுத்து டைட்னஸ்னால பிரச்சனை இருக்குதா இல்லை வீக்னஸ்னால பிரச்சனை இருக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஈஸியாக சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணணும்னா வெறும் கையை இப்படி வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்து நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு 10 தடவை காலையில் சாயந்தரம்னு பண்ணோம் அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய டைட்னஸாக இருக்கட்டும் இல்லை வீக்னஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைல்யூட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதை டைல்யூட் ஆக நமக்கு இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த பல பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ கழுத்தை பராமரிக்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க.